அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனப்போ நிறைய பேர் ரஷ்யா சீனா தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டணியிலிருந்து ஒரு பலமான ஒன்றுபட்ட பதிலடி வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா என்னாச்சு? ஈரான் மீதான போர் அமெரிக்காவினுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஈரான் மீதான போரே உலகிலே அமெரிக்காவிற்கு மாற்றான சக்திகள் என்று கருதப்பட்ட சீனா ரஷ்யாவினுடைய பலவீனங்களை கூட வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் வெறுமனே அறிக்கைகளை தாண்டி இந்த நாடுகளால் அமெரிக்காவினுடைய தான் தோன்றித்தனமான இந்த தாக்குதல்களை நிறுத்த முடியவில்லை. இது உண்மையிலேயே இன்னும் பல கேள்விகளை எழுப்புகின்றது. இது தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு காணொளியை உருவாக்கி இருக்கின்றேன். அந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். இந்தியா தொடர்பாக நான் அவதானித்த ஒரு ட்வீட், அதிலே ஜெயந்த் பண்டாரி என்பவர் கூறியிருக்கின்றார், இந்தியாவை இந்த உலகத்திலே யாருமே மதிப்பதில்லை. இப்போது கிரிக்கெட்டிலே இந்தியா தான் ஆதிக்க சக்தியாக இருக்கின்றது, எல்லோரும் மதிக்கிறார்கள். ஆனால் அரசியல் பூகோள விடயங்களிலே இந்தியா மதிக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது, செல்லா காசாக ஒன்றாக இருக்கின்றது. யாருமே இந்தியாவுடைய ஆலோசனைகளை கூட கேட்பதில்லை என்று அவர் மிகவும் கரிசனையோடு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கின்றார். இந்தியா உலகத்திலே 7வது பெரிய நாடு, சனத்தொகையிலே 150 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கின்ற முதலாவது அதிகம் சனத்தொகை கொண்ட நாடு. ஆனாலும் உலக அளவிலே இந்தியாவினுடைய கருத்தை யாராவது கேட்கிறார்களா? இதற்கு நல்ல உதாரணம் அண்மையிலே இந்திய கடற்பரப்பிலே இலங்கைக்கு அண்மையிலே நடந்த அந்த ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டமை. இந்தியாவினுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட பகுதிதான் அது. ஆனால் அதிலே ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி வந்து தாக்கி ஈரானிய போர்க்கப்பலை அழித்துட்டு சென்ற அளவுக்கு இந்தியாவின் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது என்றால் நிலைமையை பாருங்கள். உண்மையிலேயே இது உண்மையிலேயே ஒரு கரிசனைக்குரிய விடயம் அல்லவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியர்கள் தமது நாடு தொடர்பாக பெருமைப்படுவார்கள். நாம் இந்தியர்கள், நாங்கள் பலவான்கள், கிரிக்கெட்டிலே வெற்றி பெறுகின்ற போதெல்லாம் நம்முடைய நாடுதான் என்றால் நானும் கூட இந்தியாவினையே ரசிப்பேன். ஆனால் ஒரு அரசியல் சக்தியாக, பூகோள சக்தியாக இந்தியாவினுடைய வகிபாகம் என்ன இந்த உலகத்திலே? யாரேனும் இந்தியாவுடைய கதையை கேட்கிறார்களா? அப்படி கேட்டிருந்தால் இந்த இலங்கையிலே அந்த ஈரானிய போர்க்கப்பல் தாக்கப்பட்டிருக்குமா? இலங்கையை ஒட்டிய அந்த கடற்பரப்பிலே இந்த கேள்விகள் எல்லாம் எழுகின்றன அல்லவா? இந்தியா ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் ரஷ்யா சீனாவின் நிலை என்ன? இது தொடர்பாகத்தான் இந்த காணொளி. பாருங்கள். நம்ம எல்லார் காதுலயும் அடிக்கடி விழுகிற ஒரு விஷயம்தான் இது. ரஷ்யாவும் சீனாவும் ஒன்னா சேர்ந்து மேற்கு நாடுகளுக்கு எதிரா ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கூட்டணியை உருவாக்குறாங்கன்னு. ஆனா உண்மையிலேயே அந்த கூட்டணி அவ்வளோ சக்தி வாய்ந்ததா? நாம நினைக்கிற மாதிரி அதை அசைக்கவே முடியாதா? வாங்க, இந்த கூட்டணி ஏன் பார்க்கறதுக்கு இருக்கிறத விட உண்மையில பலவீனமா இருக்குங்கிறதுக்கு 5 முக்கிய காரணங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம பார்க்கறது ஒரு புதிய சக்தி வாய்ந்த மேற்குக்கு எதிரான கூட்டணியா, இல்ல இது வெறும் பார்க்கறதுக்கு பயங்கரமா தெரியிற ஒரு காகித புலியா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தேட நாம ஒரு சமீபத்திய சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனப்போ நிறைய பேர் ரஷ்யா சீனா தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டணியிலிருந்து ஒரு பலமான ஒன்றுபட்ட பதிலடி வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா என்னாச்சு? ஒண்ணுமே நடக்கல. ஏன் இப்படி ஒரு அமைதி? இதுதான் நம்மளோட முதல் புதிர். இந்த புதிருக்கு விட கண்டுபிடிக்க நாம 5 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த குழப்பமான மௌனம் பத்தி பார்ப்போம். அப்புறம் பிரிக்ஸோட உண்மையான தன்மை என்ன, அதுல இருக்கிற நாடுகள் எப்படி அவங்கவங்க சுயநலத்தை பார்க்கறாங்க, அமெரிக்காவோட பவர் இன்னமும் எப்படி இருக்கு, கடைசியா இந்த கூட்டணியில இருக்கிற நாடுகள் எலாண்டிவங்கன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். அந்த குழப்பமான மௌனம். ஈரான் மேல தாக்குதல் நடந்தப்போ பிரிக்ஸ் நாடுகள் எப்படி பிளவுபட்டு பதில் சொன்னாங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க பாருங்க, பிரிக்ஸ் நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ரஷ்யா ரொம்ப கடுமையா கண்டிச்சுது. சீனா இந்த போர் நடந்திருக்கவே கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்தியா அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ ஒரு வார்த்தை கூட சொல்லல. தென்னாப்பிரிக்காவும் யார் பேரையும் சொல்லாம பொதுவா ஒரு எச்சரிக்கை மட்டும் விடுத்தது. ஒரே குரலா இது கேட்கவே இல்லை பாத்தீங்களா? இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, தாக்கப்பட்ட ஈரான் அதே வருஷம்தான் பிரிக்ஸ் குரூப்ல ஒரு புது மெம்பரா சேர்ந்திருந்துச்சு.
தன்னோட புது மெம்பரே பாதுகாக்க ஒன்னா சேர முடியலன்னா அப்போ இந்த கூட்டணியோட பலம் என்னன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மள 2வது பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது. பிரிக்ஸ் அது ஒரு மிலிட்டரி பேக்ட் கிடையாது. இதுதான் அதுல இருக்கிற முதல் பெரிய வீக்னஸ். அப்போ பிரிக்ஸ்னா உண்மையிலே என்ன? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது நேட்டோ மாதிரி ஒரு மிலிட்டரி அலையன்ஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது வளர்ந்து வர நாடுகளோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. வியாபாரத்தை பத்தியும் பொருளாதார வளர்ச்சியை பத்தியும் பேச ஆரம்பிச்ச ஒரு குரூப் எப்படி ஒரு போருக்கு எதிரா ஒன்னா நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன்லயே எல்லாம் தெளிவா புரியும். பிரிக்ஸ் ஒரு எக்கனாமிக் கிளப் மாதிரி. ஆனா நேட்டோ அப்படி இல்ல. அது ஒரு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம். அதாவது நேட்டோல ஒரு நாட்டை தாக்குனா எல்லா நாடும் சேர்ந்து திருப்பி அடிக்கும். ஆனா பிரிக்ஸ்ல அப்படி ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவங்க வெளியுறவு கொள்கை. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். ஒவ்வொரு நாடும் தனக்காகத்தான் வேலை செய்யுது. இதுதான் இந்த கூட்டணியோட 2வது பெரிய வீக்னஸ். அவங்களோட சொந்த நலன்கள் வேற வேறையா இருக்கிறது. சீனாவோட மெயின் கோல் என்னன்னா பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கணும். அதனால சண்டை சச்சரவு வேணான்னு பாக்குது. ஆனா ரஷ்யாவுக்கு உலக அரசியல்ல ஒரு மோதல் இருந்தாதான் நல்லது. இந்தியா என்னன்னா யார் பக்கமும் போகாம நடுநிலையா இருந்து தன்னோட பவரை மெயின்டைன் பண்ண பாக்குது. இப்படி 3 பேரும் 3 திசையில போகும்போது எப்படி ஒரே குரல்ல பேச முடியும்? வாய்ப்பே இல்ல. குறிப்பா சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மொத்த கேமும் ட்ரேடையும் எக்கனாமிக் growth-ஐயும் நம்பிதான் இருக்கு. அதனால போர் தடைகள்னு டென்ஷன் அதிகமாகும்போது பெய்ஜிங் என்ன பண்ணும்? கூட்டாளிக்காக நிக்கிறதை விட முதல்ல தன்னோட பொருளாதாரத்தை காப்பாத்திக்க தான் பார்க்கும். இதுக்கு சில நல்ல உதாரணங்கள் கூட இருக்கு. ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்கன்னு அமெரிக்கா சொன்னதும் இந்தியா அதை கேட்டுக்கிட்டது. பிரேசில் கண்டனம் தெரிவிச்சாலும் யார் பக்கமும் சேரல. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நெருக்கடி வந்தா இவங்க ஒரு கூட்டணியா இல்லாம அவங்களுக்கு எது சரியோ அதுதான் செய்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவோட பவர் இன்னும் குறையலாங்கிறத பத்தி. இதுதான் ரஷ்யா சீனா கூட்டணிக்கு இருக்கிற 3வது 4வது பலவீனம். நாம இப்போ மல்டிபோலார் வேர்ல்ட பத்தி நிறைய பேசுறோம். ஆனா உண்மை என்னன்னா இன்னைக்கும் அமெரிக்கா தான் உலகத்தை டாமினேட் பண்ணுது. உலக வர்த்தகத்துல அமெரிக்க டாலரோட பங்கு, நிதி அமைப்புகள் மேல இருக்கிற கண்ட்ரோல், நினைச்ச நேரத்துல தடைகள் போடுற சக்தி, இதெல்லாம் அமெரிக்காவை எதிர்க்கிற நாடுகளை கூட அவங்க சிஸ்டம்குள்ளேயே கட்டி போட்டிருக்கு. அமெரிக்காவோட பவரை புரிஞ்சிருக்க இந்த ஒரு நம்பரே போதும். வருஷத்துக்கு அவங்க ராணுவத்துக்காக செலவு பண்றது கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன். சும்மா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மிலிட்டரியை வச்சுக்கிட்டு அமெரிக்காவால உலகத்துல எங்க வேணாலும் தன்னோட பவரை காட்ட முடியுது. ஈரான் பிரச்சனையில கூட இதை நம்ம பார்த்தோம். அமெரிக்கா எப்படி தன்னோட மிலிட்டரி, எக்கனாமிக் பவர் ரெண்டையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட்ல கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்புனாங்க. அதே நேரத்துல உலகின் இன்னொரு மூலையில இருக்கிற வெனிசுலா, கியூபா மேல பொருளாதார தடைகளை இன்னும் அதிகமாக்குனாங்க. இப்படி ஒரே நேரத்துல பல இடத்துல வேலை செய்யற திறமை ரஷ்யா சீனா கூட்டணிகிட்ட இப்போதைக்கு இல்ல. சரி, இப்போ நாம கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த கூட்டணி ஒரு வகையில தடைகளால பாதிக்கப்பட்டவங்களோட கூட்டணின்னு சொல்லலாம். இதுதான் 5வது கடைசி பலவீனம். அதாவது மேற்கு நாடுகளுக்கு எதிராக இருக்கிற பெரும்பாலான நாடுகள் ஈரான், வெனிசுலா, கியூபா மாதிரியான நாடுகள் தான். இவங்க எல்லாருமே ஒன்று கடுமையான தடைகளால பாதிக்கப்பட்டவங்க, இல்லைன்னா பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க. அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, புதுசா ஒரு உலக அமைப்பை உருவாக்குறத பத்தி இல்ல. எப்படி தடையில இருந்து தப்பிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் கொடுத்துக்கிறது, இதுதான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். அதனால இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸா பார்க்கறத விட தப்பிச்சு பிழைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடும். என்னதான் மல்டிபோலார் வேர்ல்டுன்னு பேசினாலும் இந்த குரூப் இன்னமும் ஒரு லூஸான எக்கனாமிக் குரூப்பா தான் இருக்கு. அது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த ஸ்ட்ராட்டஜி கூட்டணியா மாறவே இல்லை. அப்போ நாம ஆரம்பிச்ச புதிருக்கு இப்ப விடை கிடைச்சிருச்சு. ஈரான் மேல தாக்குதல் நடந்தப்போ பிரிக்ஸியா அமைதியா இருந்துச்சு. ஏன்னா இந்த ரஷ்யா சீனா கூட்டணிங்கிறது சேலை விட பேச்சுல தான் அதிகமா இருக்கு. அவங்கள ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு பொதுவான ராணுவ பார்வை கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல அவங்க பொருளாதார நலன்கள் ஒத்து போறதால ஒன்னா இருக்காங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, இந்த ரஷ்யா சீனா கூட்டணி தான் உண்மையான போட்டியாளர் இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ மாறிக்கிட்டே இருக்கிற அந்த உலகத்துல அமெரிக்காவுக்கு ஒரு உண்மையான போட்டி எப்படி இருக்கும்? அது எங்க இருந்து வரும்? சிந்தித்து பாருங்கள்.